நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திரன் டி.ஆர். ராஜா, குளத்தூர் பேச ஸ்ரீமாத்திரே நமக. இதனுடைய 1443வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, டாப்பிக்கு நான் பெருசாக ஒன்றும் பேச போகிறதில்ல. வாஸ்து அப்படின்ற சப்ஜெக்ட் பற்றி பார்க்க போகிறோம். நிறைய பேர் பீப்புள் ஆர் கிவிங் கன்சல்டன்சி 1000 லட்சம் மாதிரிலாம் வாங்குறா வாஸ்து கன்சல்டன்சியில். இந்த விவேக் ஒரு சினிமாவில் வந்து ரொம்ப தமாஷா இருக்கும். இங்கே இந்த செவத்தை வெடி, அங்கே செவத்தை கட்டு அப்படின்னு சொல்லி 4 பக்கம் செவத்தை கட்டிடுவான். நான் எப்படி வெளில போகிறதுன்னா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்கும். அது மாதிரி அந்த படத்தில் காமிச்சிருப்பா. இந்த பீப்புள் ஆர் ஜஸ்ட் ஃபூலிங் அதர்ஸ். இந்த மாதிரிலாம் சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணி விடுவேன். இன்றைக்கி அரியத்துறைக்கு போயிருந்தேன் நான். அந்த காலத்தில் நான் சொல்கிறது 40 வருஷத்துக்கு முன்னாடி குருகுலாகம் இப்படி தான் இருக்கும் பாருங்க. ரொம்ப அழகாக இருக்கும். ஓட்டு வீடு தான். 4 இந்த சைடில் 2 தூணு, பக்கத்தில் 2 சைடு தூணு, நடுவில் மரக்கதவு, 2 பக்கம் திண்ணை இருக்கும் வாசலில். மாப்பிள்ளை திண்ணை தனியாக இருக்கும் சைடில். பின்னாடி மரங்கள்லாம் இருக்கும். வாசல்லேருந்து இறங்கி கொஞ்சம் ரைஸ்டு பிளாட்ஃபார்மில் வீடு வந்துடும். பார்க்கறதுக்கே ஒரு லக்ஷ்மீகரமாக இருக்கும் அந்த வீடு. உண்மையாகவே, அதாவது ஏழ்மையாக இருந்தால் கூட ரொம்ப அழகாக இருக்கும். அது மனசுலேயே இருந்து நான் வீடு கட்டும்போது என்ன பண்ணேன்னா, ஏற்ற மாதிரி இந்த வீட்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் சைடில் கொஞ்சம் தள்ளி இருக்கும். அவள் அது மேற்கு பார்த்தது, எந்த வந்து கிழக்கு பார்த்தது. அதே மாதிரி கட்டணும்னு பாட்டு கட்டேன். உள்பக்கத்தில் 2 பெரிய பெரிய திண்ணை வச்சுருந்தேன். ஒரு திண்ணையில் 3-4 பேர் படுத்துக்கலாம். 2 பக்கத்துலேயும் 2 திண்ணை இருக்குது. அப்புறம் நடுவில் வந்து பெரிய தாபாரம் மாட்டிருக்கும். ரேடி இருக்குது. 2 சைடில் 2 ரூம் இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் தளம் போட்டது. முன்னையும் பின்னையும் வந்து ஆஸ்பெஸ்டாஸாக போட்டிருக்கேன். இது வந்து போன வருஷம் சிவராத்திரி போது போட்டால் மேலே ஷெட்டு போட்டது. ஒரு 20 பேர் தங்குற மாதிரி இருக்கும். மேலே பாத்ரூம் ஃபெசிலிட்டியோடு பண்ணியிருக்குது. அன்பர்கள்லாம் தங்கணுண்டு. இப்போ நடுவில் துளசி மாடம் இருந்தது. ஸோ அந்த துளசி மாடம் செடி வளரல. ஷெட்டு போட்டால் அதை அந்த படத்தை காமிக்க முடியாதுன்னு சொல்லி நான் ஷெட் இல்லாமல் காமிக்கிறேன் உங்களுக்கு படத்தை. ஸோ இப்போ வந்து என்ன செஞ்சுக்கோம், சைடில் கொண்டு துளசி மாடத்தை கொண்டு புதுசாக வாங்கி வச்சுருக்கு. இதில் தான் வந்து காஞ்சனையை பிரதிஷ்டை ஆகிறது. இந்த இடத்துல எது காமிக்கிறேன்னா, இந்த மாதிரி பழைய மாடலில் இருக்கிறது வந்து தயவுசெய்து யாராவது வீடு இருந்தால் மாற்றாதுங்க. மாற்றிட்டாலும் அந்த கலையே போயிடுறது. இப்போ வாத்தில் சில டெவலப்மெண்ட்லாம் பண்ணியதுனால என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த இதெல்லாம் எடுத்துட்டு முட்டையாக பண்ணிவிட்டு யாரோ சொன்னான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், மேற்கு பார்த்து சரிவு இருக்கு இல்லையா, அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கத்தில் வடக்கு பார்த்து சரிவை கொடுத்துட்டு ஷீட் போட்டேன். அந்த ஷெட்டு மாதிரி போட்டேன். இப்போ வந்து அவள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறா. பெரிய ஒரு ஷோரூம் வேறு கட்டியிருக்காங்க. ஸோ பார்வை போயிடுது. அந்த இது சொல்லுவாங்க, அந்த வீட்டினுடைய பார்வையே இப்போ வந்து கஷ்டமாக இருந்தது எனக்கு. என்னென்ன இப்படி பண்ணியிருக்காருன்ட்டு. பட் அவளுடைய நிர்பந்தங்கள், அவளுடைய இன்றைக்கி கால பரிமாணத்தில் எவ்வளோ மாறுறது. ஆனால் வந்து சம்படி மிஸ்கைடட் தான். இந்த மாதிரி மேற்கு பார்த்துக்கணும். அந்த காலத்து மேற்கு பார்த்து தெருவே இருந்திருக்க. அவளை கட்டா போயிட்டா எல்லாம் கிடையாது. மேற்கு பார்த்து தெரு ஓடி வீடெல்லாம் வந்து மேற்கு பார்த்து தான் சரிவாக தான் இருக்கும். ஸோ அதனால் ஒவ்வொரு வீடும் வந்து அது அமையறது தான் கணக்கு. இந்த வாஸ்துன்றதை பற்றி நான் சொல்ல வரேன். இது பாருங்கள், இது நான் எனக்கு இந்த நிலத்தை வித்தவா வந்து முன்னாடி துளசி மடம் இந்த விட சொல்ல தெரியாது எனக்கு. ஆனால் எனக்கு மனசில் தோன்றி துளசி மடம் பெருசாக அமைக்கும்போது அப்புறமா சொன்னேன், இதே இடத்துல அவளை துளசி மடம் விஷயந்தாண்டு. ஸோ வாட் இட் ஷோஸ், இது வந்து மியர் கோஇன்சிடன்ஸ். அது இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் தான் கணக்கு. அது பார்வை இருக்கணும் வீட்டுக்கு. இந்த பார்வை வந்து அதை வந்து அந்த ஃபேஸ் ஷிஃப்ட் சொல்கிறோம் இல்லையா, அது வந்து மாறக்கூடாது. அது வந்து இவன் சொன்னான்னு சொல்லி மாற்றிட்டானே அந்த லக்ஷ்மிகரம் போயிடுறது, இந்த அழகு போயிடுறது. ரொம்ப நாளாக வருத்தப்பட்டிருந்தேன். இந்த மாதிரி பண்ணிட்டான். நான் பையனோட சண்டை போட்டேன். நான் என்னப்பா இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன்னு. இல்லைம்மா உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு வாஸ்து இல்லைம்மா சொல்லியிருக்கா அப்படின்னு. சரி, நினச்ச முடியும். இங்கே வாஸ்து பற்றி சொல்லும்போது ஐ வாண்ட் டு கிவ் வித்யாரண்யன் சிங்கேரி மடத்துக்கு
ஒரு பெரிய ஆச்சரியா இருந்தார். ஒரு பெரிய மகான் வித்யாரண்யர். இப்போ இருக்க சிங்கேரி இருக்கு இல்லையா, இந்த பாரதி இந்த சாமிகள் இருக்காள், வித்யசேகர வாழ, அந்த 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 மடத்துக்கு அவர் வந்து மெயின் இன்சார்ஜாக வந்தார் திப்பு சுல்தான் பீரியடுக்கு முன்னாடி. ஸோ இந்த வித்யாரண்யர் என்ன பண்ண, அப்போ தபஸ் இருக்கார். அப்போ வந்து மகாலட்சுமியை குறித்து தபஸ் இருக்கார். நல்ல கடுங்க அதை இந்த வாஸ்து பற்றி சொல்லும்போது சொல்ல வேண்டியிருக்கு இந்த கதையை. ஸோ மகாலட்சுமி வந்து பிரசன்னமாரா அவர் தபஸுக்கு இறங்கி சொல்கிற மறைக்கம்மா, எனக்கு ரொம்ப தரித்திரத்தில் இருக்க, நான் எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணு நீயே அப்படின்போது, என்ன வேணும்னு கேட்குறா. தங்க வேணும், எனக்கு நிறைய பொற்காசுகள் வேணும், எனக்கு நிறைய செல்வம் வேணும்லாம் கேட்குறாரு அவர். அன்னாடு சொத்ததுக்கே கஷ்டம் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது அம்மா சொல்கிறா, வித்யாரண்யா உன்னுடைய இந்த பிறப்பின் தன்மை இந்த மாதிரி இருக்குது, இந்த ஜென்மத்தில் இப்படியா இருந்தாகணுன்ற டக்குன்னு பூனலை அறுத்து போட்டுறாரு, சன்னியாசியை மாறிடுறாரு. சிரிக்கிறா அம்பாள். மகாலட்சுமி என்னடி பண்ணுறியன்னு. இப்போ நான் அது சன்னியாசியாக மாறினா வேறு ஜென்மம் ஆகிடுறது, இப்போ என்ன கொடுன்றார். சரி சொல்லிட்டு அம்பாள் சிரித்து அப்படியே வர்ஷிக்கிறா. தங்க மலையாக அப்படியே பொற்காசுகளாக கொட்டுறது. கர்நாடகா பிரதேசத்தில் நடந்தது சத்தியமாக. அது அப்படியே சந்தோஷப்பட்டு தொடப்படுறார். வித்யாரண்யா நீ தொட முடியாது, நீ வந்து சன்னியாசி ஆகிட்டேன்ற அம்பாள். அப்போ தான் அவருக்கு உணர்றாரு, நம்ம சன்னியாசி ஆகிட்டோம். சன்னியாசி அப்போ தான் ஹரியர புக்கார் 2 பேர் வந்து காட்டில் அலைஞ்சிட்டுருக்கா. அவள் வந்து நாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டும் போது அவளை கூப்பிட்டு விஜயநகர சாம்ராஜ்யத்தை ஆரம்பிக்கிறதுக்கு வழிகோள்றார் யார், வித்யாரண்யர். ஸோ அவர் சொல்கிறார், அவளை இந்த தங்க காசெல்லாம் எடுத்து ஒரு பெரிய இந்து நாடாக உருவாக்குங்க நீங்கள் அப்படின்றார். அவள் வந்து இந்த குடியெல்லாம் எடுத்து போய் இப்போ தொட முடியாது அதை. ஸோ அவள் வந்து இந்த காட்டை திருத்தி விஜயநகர எம்பையர் ஸ்டார்ட் பண்ணுறா. அந்த ஸ்டார்டிங் இதுக்கு வந்து பூமி பூஜை அவர் தான் பண்ணுறாரு. இங்கே தான் முக்கியமான பாயிண்ட் வந்து வாஸ்துவில். அவர் சொல்கிறார், நான் அந்த பர்ணசாலை வச்சுருக்கேன், அங்கே வந்து தபஸ் பண்ணுறேன். ராத்திரி 2 மணிக்கு முகூர்த்த நல்ல நேரம் வருது. அந்த நேரத்தில் அஹாஹூ அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் போடுறேன். அப்போ நீங்கள் வந்து இந்த அதில் வந்து சங்கு பூஜையெல்லாம் சொல்லுவாள். அந்த கலசத்துக்கு நீர் இந்த புஷ்பங்கள்லாம் விட்டு பூஜையை முடித்து தீபாரதனை முடிச்சிடுங்க நீங்கள் அப்படின்றாரு. ஸோ அதே மாதிரி ராத்திரி 2 o'clock ஆக போகிறது. ஹா ஹூ அப்படி சத்தம் வருது. ஹூன்னு வந்தோடனே டக்குன்னு அவர் தான் சொல்கிறான்னு சொல்லிட்டு பூஜையை முடிச்சிடுறா. பூஜை மணி சத்தம்லாம் கேட்குறது. அப்புறமா வித்யாரண்யர் வர்றாரு. அப்போ சொல்கிறார், எதுக்காக இந்த மாதிரி பண்ணுற. அப்புறமா தான் ஆகும் செகண்ட் டைம் சொல்கிறார் அவர். ஸோ தே காட் கன்ஃபியூஸ். நான் இப்போ தான்டா சொன்னேன்றார் அவர். இப்போ முதல்ல யார் சொன்னாலும் காட்டு வாசிகள் மனுஷாலாம் அந்த தீபந்தத்தை எடுத்துட்டு காட்டு வழியாக வரா அவள். ஹா ஹூண்டு அந்த மிருகங்களெல்லாம் மிரட்டிகிட்டே வரா. ஸோ அவள் சொன்ன சவுண்டை இவர் சொன்ன சவுண்டு கொடுத்த சவுண்டு சொல்லி இவள் பூஜையை பிடிச்சிடும். அப்புறம் மடமடன்னு பஞ்சாங்கத்தை எடுத்து வச்சுட்டு ராத்திரி 2 மணிக்கு மேலே பார்க்குறாரு அவர். இப்போ இவ்வளோ 1000 வருஷம் இருக்கணும் இந்த விஜயநகரம் பெயர் வந்து பண்ண இன்றைக்கி பண்ண வேலையினால் 300 வருஷம்தான் விஜயநகரம் பெயர் தாக்கு பிடிக்கும் அப்படின்றார். கரெக்டாக அது பிரகாரம் 300 years தான் விஜயநகரம் பெயர் வாஸ் தேர். ஆஃப்டர் டிசப்பியர்டு. இது நான் சொல்கிறேன், மகாலட்சுமியை நேராக பார்த்தவர் அம்பாள் சாரதாவினோட அருக்கடாட்சி பெற்ற வித்யாரண்யருக்கு இந்த கதி. அவர் வந்து 300 பூமி பூஜை பண்ணிக்க முடியாது. ஏன்னா வந்து அந்த இடத்துல ஒரு தடவை பண்ணிந்து தான். இப்போ நல்லா புரிஞ்சுங்க. யாராவது இப்படி சொன்னால் அப்படி பண்ண சொன்னாலும் மாற்றாதுங்க. என்னால் ஒரு தடவை பூமி பூஜை பண்ணி அதில் இல்லைன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முழுக்க அடிச்சிடணும், தரமட்டமாக அடிச்சிடணும். அங்கே மாடு கடை போடணும். கடை போடுறது வந்து கடை இல்லை, மாடு வந்து கன்றுக்குட்டிகளோட ஒரு மேயணும் 6 மாதம். அங்கே வந்து பூண்டெல்லாம் முளைக்கணும். முளைச்சி அது கோமியம் சாணி இதெல்லாம் போட்டு அதெல்லாம் இதுவாகி சுத்தமாகி அப்புறமா கிடக்காத நோண்டி திருப்பி அப்புறமா பண்ணணும். அந்த பூஜையெல்லாம் பண்ணாதான் அந்த புது வாஸ்து பண்ண முடியும் அந்த இடத்துக்கு, அந்த லேண்டுக்கு. இருக்கிறதையே உடச்சி பண்ணுறதுன்னா முட்டாள்தனம். தடவே பண்ணவே பண்ணாதுங்க. வி கேன் மேக் சம் கரெக்ஷன். வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நேரத்தில் என்ன பண்ணியிருக்காளோ அதுதான் கணக்கு. இந்த வாஸ்து பூஜை கணக்கு நான் சொல்கிறேன். அரியத்துறை கிரகத்தில் கூட எனக்கு ஏடிபி ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தார். இப்போ என்னுடைய இப்போ இணக்கமாக இல்லை.
அவர் அந்த பீரியடில் நான் வந்து இந்த அரியத்துறையில் நிலம் வாங்கி பூஜை பண்ணும்போது ஐ வாஸ் விசிட்டிங் அண்ட் ஒரு கம்பெனிக்காக விசிட் பண்ணியிருந்தேன். வரும்போது அப்படியே காரில் வந்துட்டேன். இந்த கவரப்பேட்டை தாண்டி ஒரு இடம். அங்கே போயிட்டு வரும்போது அந்த பேண்ட் தான் போட்டிருந்தேன். அவரும் பேண்ட் தான் போட்டிருந்தார். அவர் வந்து இந்த இந்த குப்பை எல்லாம் கிளறி அந்த அந்த இடம் புதரை நான் இருக்கிற வீடு இடம் வந்து இதே மாதிரி மாடுகள்லாம் மேய்ச்சி சாணி போட்ட இடம் அது. பழைய வீடெல்லாம் இடிஞ்சு போய் புல் முளைச்சி அந்த மாதிரி இருந்த இடம். அதில் வந்து சுத்தம் பண்ணி கொஞ்சம் ஒரு அடி சுத்தம் பண்ணி ஒரு நல்ல முகூர்த்தத்தை அவர் எடுத்துகிட்டு வந்து பூமி பூஜை பண்ணார். பண்ணி உடனே எனக்கு தொட்டு இதெல்லாம் பண்ண சொல்லி அவரே கற்பூரம் ஏற்றினார், தீபாதனை பண்ணார், பூஜையை முடிச்சிட்டார். அது நல்ல நேரத்தில் பண்ணியதுனால அந்த பூஜை அது வந்து சாஸ்வதம் ஆகிடுது எனக்கு அங்கே அந்த இடம். இந்த எதுக்கு சொல்ல வரேன்னா, பெரிய படோடபமான பூஜையில் அந்த நேரங்காலம் அந்த முகூர்த்தம் மொயினது இந்த பூமி பூஜையில். ஸோ இந்த வாஸ்து பூஜையில் இதுதான். இந்த வாஸ்து புருஷன் வந்து நித்திரையில் இருப்பான், தூங்கி எழுந்துப்பார், எழுந்து சாப்பாடுவார், வெத்தலை பாக்கு போடுவார், தாம்பூலம் திரிப்பார்லாம் போட்டுப்பான். அந்த நேரம் நல்ல நேரம் அது. அவளுக்கு இந்த இந்த கொத்தனார் இவாளுக்கெல்லாம் தெரியும் இந்த டைமிங்கை பார்த்து வச்சுருப்பா. இன்னைக்கு வாஸ்து நாள், வாட் இஸ் த ரைட் டைம்டு. ஸோ எனி வாஸ்து யூ ஷுட் டேக் தி அக்கௌண்ட் ஒன்லி அட் த டைம் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான். கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண பெரிய பில்டிங் ஃப்ளாட்லாம் வந்து இடினா எடுத்து இடிக்கிறது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஆகையினால் செலெக்ஷன் பண்ணும்போதே மாதிரி வரணும் நமக்கு. ஸோ இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன்னா, அந்த பார்வை போயிடக்கூடாது. அந்த வீடனுடைய பழைய மனுஷாலாம் முட்டாள்கள் இல்லை, அவள்லாம் மகான்கள். பெரியவாள்லாம் மகான்கள் தான். அவள் வந்து சும்மாலாம் எடுத்துக்க மாட்டாள். இந்த குளத்தூர் வீடு வாங்கும்போது கூட அவரே வந்து அந்த அமைப்பாடு கட்டியிருந்தார். பார்த்தோன்னே மனசு ப்ளீஸிங்காக இருந்தது. ஸோ இப்போ ஐஸ்வர்யானுடைய சிஷ்ய பொண்ணு இருக்கா மாம்பரத்தில், அவள் கூட போட்டிருந்தா, மாமா நீங்கள் வந்து உங்கள் லக்ஷ்மிகரமாக இருக்கட்டு. இப்போ நான் ஒன்றும் கட்டலடியம்மா, அது பத்மநாப எங்கார்ட்ட வாங்கினேன், அவர் கட்டினா ஒரிஜினல் கன்ஸ்ட்ரக்ஷன் அது. அந்த வீடை வாங்கி பெயிண்டிங் தான் நான் பண்ணி தருவ இதெல்லாம் பண்ணியிருந்தா. சில இடத்துல பேர் கிரில் தான் வச்சுருந்தா, நான் மறக்கதவாக மாற்றினேன் அதை. ஸோ ஐ ஹே நாட் மேட் எனிதிங் நியூ அப்படின்னு சொன்னேன் நான். இல்லை இருந்தாலும் மாமாண்ணா இது எங்காக பாருங்கள், இந்த ஃபேஸ் அந்த இது இருக்கு இல்லையா, இந்த ஃப்ரண்ட் எலிவேஷன் சொல்கிறா இல்லையா, அது வந்து அழகாக அமைஞ்சிருத்து. இதை வந்து நான் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு சொல்லி 2 தென்னை மரம் ஆல்ரெடியே 2 சைடில் இருந்தது. அதை போய் வெட்டினா என்ன ஆகும்? நான் வெட்டக்கூடாதுன்ட்டேன். ஷெட்டு போட்டால் கூட இந்த அதுக்கு ஸ்பேஸ் விட்டு தான் ஷெட்டு போடணுன்னே. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு மனசுக்கு ஒரு ப்ளீஸிங்காக ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும்போது அதை மாற்றவே கூடாது. சில பேர் நிறைய பேர் முட்டாள்தனம் பண்ணி மாற்றி குட்டிச்சவராக்கிறாத, அழகு போயிடுறது. என்னதான் இதெல்லாம் கட்டினாலும் உள்ளெல்லாம் ஏசி கிச்சியில் வச்சுருந்தாலும் அந்த வீட்டு அமைப்பு அழகுன்னு ஒன்று இருக்கணும். இந்த லட்சுமிகரை பார்க்கும்போதே நல்லா இருக்குது. அந்த காலத்தில் இந்த 1ஆம் கிளாஸ் புக்கெல்லாம் நான் படிக்கும்போது சொல்லலாம், இப்போ வர்றது இல்லை. அதெல்லாம் வீடு இப்படி போட்டிருப்பான், ஓடு போட்டிருக்கோம், இந்த மாதிரி 4 தூண்கள் இருக்கும், இந்த 2 ஜன்னல் இருக்கும், நடுவில் வந்து மரக்கதவு இருக்கும், திண்ணை இருக்கும், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஸோ வீடுன்னா அந்த ஓடு வீடு தான் போட்டிருப்பான், இவ்வளோ மாடிகையெல்லாம் போட மாட்டான். பழைய புக்கெல்லாம் எடுத்து பாருங்கள், தமிழ் புக்கெல்லாம் அதில் வந்து ஒவ்வொன்றுக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பான். இந்த வீடுன்றதுக்கு இந்த படம் தான் போட்டிருப்பான். ஏன்னா அப்போலேருந்து ஆணித்தரமாக எனக்கு மனசு பிடிச்சது இந்த திண்ணை வச்சு வீடுன்னா பிடிக்கும் சொல்லிட்டு ஐ லைக். எங்கேயா பார்த்தா வீட்டில் அப்படியே கொஞ்சம் உட்காரணும்னு ஆசைப்படுவேன். அதே மாதிரி இந்த கும்பகோணம் சைடில் போனால் கூட உள்ள பக்கம் இந்த ரேழி, இந்த தாழ்வாரம் நடுவில் மித்தம், ஊஞ்சல் போட்டிருக்கோம். இந்த பக்கத்தில் இது வாட்டம் வரும், அந்த பக்கம் வரும். சில பையன் ஒரு சைடு தான் கூட இருக்கும், ஒன்று இடத்துல பாதி தடுத்துருப்பா. சில வீடுகளில் 4 பக்கமே இருக்காமல் இருக்கும் சில பேர் வீட்டில். ரொம்ப அழகாக இருக்கும் அது. அது ஒரு அழகு. அதை நிறைய பேர் கூட இப்போ வசந்தி மாமியோட பையன் கூட சொன்னான், மாமா எங்கள் காத்துக்கு வாங்க, பெசன் நகரில் வீடு கட்டிருக்கேன் நான், பழையபடி முத்தம்லாம் வச்சு கட்டியிருக்கு, கட்டாயம் நீங்கள் வரணும் அப்படின்ட்டு இருக்கான். சரிப்பா நீ சிங்கப்பூரில் வரும்போது விசிட் பண்ணுறேன்னு.
இது எதுக்கு சொல்ல வரேன்னா, பழமையை மாறாமல் வச்சுக்கணும். சிலதெல்லாம் ஆற்றுல வென்டிலேஷன் வரணும், சூரிய ஒளி படணும், எல்லாத்தையும் மூடி மூடி வச்சுட்டு உட்காந்துன்னா என்னத்தை ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அது இந்த வாஸ்துன்றதுல ஏமாறாதுங்க நிறைய விஷயங்களை. ஒன்ஸ் ஃபார் ஆல் பண்ணும்பொழுதே எடுக்கிறது தான் வாஸ்து. அதுக்கப்புறமா என்னதான் சேஞ்சஸ் பண்ணாலும் சரியாக வராது. ஓரளவு பண்ணலாம். ஈசானத்தில் ஏதாவது வந்ததுன்னா அது அப்புறப்படுத்தலாம். கழிவறையெல்லாம் இருக்கக்கூடாது ஈசானத்தில். அதே மாதிரி கன்னி மூலை ஈசானத்துக்கு டைகல்லையும் ஆப்போசிட்டு. அங்கே பிள்ளையார் இருக்கணும். நான் இந்த வீடு வாங்கும்போது மாடிப்படியில் ஏறி வந்தால் நேராக பாத்ரூம் ஒன்று வச்சுருந்தேன். இண்டியன் டாய்லெட் ஆட்டம் பக்கத்தில் வாஷ் பேஸ் இருந்து முதல்ல அதை உடச்சி எடுத்து அதனால தான் அவள் வீடு விற்க வேண்டிய சூழ்நிலையாக ஆச்சு அவளுக்கு. எனக்கு எப்படி ஈசானம் எந்த அளவுக்கு தூய்மையாக பராமரிக்கப்படணுமோ அதுக்கு டயகன்லையும் ஆப்போசிட்டு கன்னி மூலையும் அப்படி தான் இருக்கணும். அதே மாதிரி ஆக்னேயம் அக்னி மூலை அங்கே அடுப்பு அங்கே தான் இருக்கணும். கிழக்கு பார்த்து வச்சுக்கணும் நிற்கிற மாதிரி. நம்ம கழிவுநீர் தொட்டி இதெல்லாம் இதெல்லாம் சேம்பர் கெம்பெல்லாம் வரதா இருந்தால் இந்த பக்கத்தில் வந்துடணும். இந்த வாயு மூலைக்கு வந்துடணும். வடமேற்கு மூலையில் வந்துடும். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இதெல்லாம் பேசிக் திங்ஸு. ஈசானத்தில் இருக்க பெட்ரூமில் பெரியவாக தான் படுத்துக்கலாம், சின்னவாக தான் படுத்தக்கூடாது. அது கல்யாணம் ஆனவாலாம் அது ஈசானன் ருத்ரனோட தலை. அது பூஜா ரூமில் ஈசான திசையில் மகாவிஷ்ணு வரும், ஆக்னேயத்தில் சிவன் வரும், கன்னி மூலையில் கணபதி வந்துடும், வாயு மூலையில் சூரியன் வந்துடும். பஞ்சாயத்தின பூஜையில் சக்தி நடுவில் ஸ்ரீசக்கரமாக மேல் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணுங்க. தயவுசெய்து பழமையை மாற்றாதுங்க. ஒவ்வொன்றும் பெரியவாள்லாம் அந்த ஆற்றுல பல கணக்குகளோட கணிப்புகளோடு தான் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் இப்போ இந்த மாடர்ன் தாட்ஸ் உள்ளவா இல்லை இது வேண்டாம் அது வேண்டாம் சொல்லி கடுத்து குடிச்சவராக்கிறா. அதை பார்த்துக்குங்க. இதை சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். வாஸ்துன்னு யாராவது சொல்லி தான் சொன்னாங்கன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை திங்க் பண்ணி அதை மனசுக்கு ப்ளசண்ட்டாக நமக்கு இருக்கணும். அப்போ தான் ஒத்துக்குங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.